சித்திரா பௌர்ணமி பாவ புண்ணிய கணக்கெடுக்கும் நாள். செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது. புராணத்தில் பிரம்மதேவன் உலகில் உள்ள மனிதர்களின் நல்லதும் கெட்டதும் அனைத்தையும் பதிவு செய்ய தனது தெய்வீக சக்தியால் ஒரு மனிதரை உருவாக்கினார். அவர்தான் சித்திரகுப்தன். அவர் யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு மனிதனின் செயல், எண்ணம், வார்த்தை அனைத்தையும் கணக்கிட்டு பதிவு செய்பவர். ஒரு நாள் அவர் சிவபெருமானிடம் கேட்டார், நான் பதிவு செய்கிறேன், ஆனால் இந்த பாவங்கள் எப்போது குறையும்? அதற்கு சிவபெருமான் கூறினார், சித்திரை மாத பௌர்ணமி நாளில் உண்மையாக மனம் திருந்தி பக்தியுடன் என்னை வழிபட்டால் அந்த பாவங்கள் குறையும். அதனால்தான் இந்த நாளில் தானம், ஜபம், தியானம் மிகுந்த பலன் தரும். மேலும் இரவில் குடும்பத்துடன் பௌர்ணமி சந்திரனை பார்த்து வழிபட வேண்டும். இந்த நாளில் சில விஷயங்களை தவறி கூட செய்யக்கூடாது. அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. கோபம், சண்டை, கடுமையான வார்த்தைகள் தவிர்க்க வேண்டும். பொய் பேசுதல், ஏமாற்றுதல் கூடாது. அன்றைக்கு ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய என்று 108 முறை ஜபியுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இது போன்ற ஆன்மீக கருத்துக்களுக்கு வீடியோவை லைக் செய்து ஹலோ சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நமச்சிவாயம் என்று கமெண்ட் செய்யவும்.